என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார பலன்களையும் நான் பலன் சொல்லும்போது என்ன நிமித்தங்கள் ஏற்படுகிறதோ அந்த நிமித்தங்களின் அடிப்படையில் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இன்றைக்கி நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 2025ஆம் வருடம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம். ஐப்பசி மாதம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறது. ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, இன்றைக்கி சனிக்கிழமை. பூரம் நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ணிட்டு இருக்கார். இன்றைக்கி சாயந்தரம் 6:14 வரை பூர நட்சத்திரத்தில் இருப்பார். அப்புறம் உத்தர நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். இன்றைக்கி தான் துலா ஸ்நானம். அதே மாதிரி இன்றைக்கி பிரதோஷம். சிவபெருமானை வழிபடுவதற்கு அற்புதமான நாள். மேஷராசி அன்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறந்த யோகம். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியை பார்க்கிறார். மிகச்சிறந்த யோகம். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயிர்வுற வாழ்வதற்கேனார் பாரதியார். அப்படி ஒரு பெரிய வல்லமை, ஒரு உற்சாகம், ஒரு சக்தி மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். காரணம், ராசிநாதன் செவ்வாய் பகவான் அந்த பலத்தை கொடுக்க போறார். 7ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் செவ்வாய் பகவான், ராசியை பார்க்கிறார். நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு ஆளுமை வரும். சிலரை பார்த்தோன்னு நம்ம சொல்லுவோம் ரொம்ப ஆளுமை வாய்ந்தவாளர்கள் அப்படின்னு. அந்த மாதிரி ஆளுமை சக்தி வரும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் வரும். நிறைய பேருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் வரும். பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இன்னைக்கு பிரமாதமா இருக்கு. சார் கல்யாணமே என் பொண்ணுக்கு ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சடார் இன்னைக்கு ஒரு வரன் வரும். உங்க வீட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்றதா இருக்கும். பொண்ணு கொடுக்க உங்களுக்கு சம்மதமானு கேட்டு வருவாங்க. அவ்வளோ அருமையாக கல்யாண விஷயம் கூடி வருது. தெய்வீக விஷயங்களில் மனசு ஈடுபாடு காட்டும். இன்னைக்கு சாயந்தரம் கோவிலுக்கு சென்று திருக்கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பரிவர்த்தனையில் இருக்கார். ராசிக்குடைய சுக்கிரனும் தனஸ்தானாதிபதி புதனும் இப்பொழுது பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. அதனால நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு இன்னைக்கு காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். சில பேருக்கு லவ் பிரேக்கப், சிலருக்கு புதிதாக காதல் உருவாகுது. கம்பராமாயணத்தில் கம்பன் எழுதுறார், சீதை பால்கனியிலிருந்து பார்த்துட்டு இருக்கார். ராமபுரான் இப்படி நடந்து வர ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கிறார். பார்த்த உடனே இங்க என்ன ஆச்சுன்னு கம்பன் எழுதுறாரு, இதயம் மாறி புக்கு எய்தினர். ரெண்டு பேருடைய இதயங்களும் மாறி போச்சு. அந்த மாதிரி இன்னைக்கு இளைஞர்கள் மனதை பறி கொடுப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இடையில் அப்பப்போ ஒரு ஊடல் வரத்தான் செய்யும், ஒரு கோபம் இருக்கத்தான் செய்யும். பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதலாக ஒரு பிசினஸ் இன்னைக்கு ஆரம்பிச்சா என்ன அப்படிங்கிற சிந்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். படிப்புல மாணவர்களுக்கு நிறைய போட்டி இருக்கும், அழகா சமாளிப்பீங்க. சில பேருக்கு இன்னைக்கு அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, ஒத்துவராத உணவுகளை சாப்பிட்றதுனால வயிறு தொந்தரவுகள் இருக்கும். நல்ல தனப்பிராப்தி இருக்கும். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, அற்புதமான நாள். மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார். என்ன தவம் செய்தனை அப்படிங்கிறாங்களே, என்ன புண்ணியம் பண்ணினியோப்பா, உனக்கு எல்லாம் பிரமாதமா நடக்குதுங்கிறாங்களே, அப்படி பிரமாதமா நடக்கக்கூடிய ஒரு நாள். அதுவும் சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தைரிய ஸ்தானத்தில் போயிட்டு இருக்கார். மனோ தைரியம் ரொம்ப நல்லா இருக்கும். சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும். குடும்பத்தில் ஒரு பெண் பார்க்கும் படலங்கள் நடப்பது, அதே மாதிரி காது குத்து, சீமந்தம், வழகாப்பு, இது போன்ற செய்திகள் வருவது, உபநயனம் குறித்த செய்திகள் வருவது அற்புதமான நாள். இன்னைக்கு தான் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பெண்கள் பக்கத்து வீட்டு பெண்களோடு சுமூகமான உறவு இன்னைக்கு இருக்கும். அடுத்த வீட்டு விஷயங்கள் பேசுறதுல காது ரொம்ப நீளம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பெண்களுக்கு பக்கத்து வீட்டு விஷயங்களை பேசுறதுல. எல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்காரர் உங்களுக்கு தெரியுமா, பக்கத்து வீட்டில் நடந்த சமாச்சாரம் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பெண்கள் இருக்க போறாங்க. பொருளாதார வளம் நல்லா இருக்கு. மிதுனராசிக்காரங்களுக்கு காசு, பணம், துட்டு வருது. மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க. மாணவர்கள் கல்வியில ஒரு நல்ல வளர்ச்சி இன்னைக்கு தென்படும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு நம்ம ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கு. கடகத்தில் உச்சமடையக்கூடியவர் குரு பகவான்.
அந்த குரு பகவானே இப்போ கடகத்தில் உட்கார்ந்துருக்க. அப்புறமா பிரமாதமான எதிர்காலம் அர்த்தம். கடகராசிக்காரர்களுக்கு சோதனை கொடுக்கும். அந்த சோதனையில் அப்படியே துவண்டு விழுந்துடக்கூடாது. சுற்றி நில்லாதே போ பகையே துள்ளி வருகிறது வேல்னார். அந்த மாதிரி நீங்கள் ஒரு தைரியமாக இருந்தால் எல்லா காரியங்களையும் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நல்ல பண வரவு வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி வரும், எதிர்பார்க்கிற காரியங்கள் அனுகூலம் வரும். சிலருக்கு கால்களில் பிரச்சனை, அதே மாதிரி மூச்சு விடுவதில் கொஞ்சம் பிரச்சனை, சளி தொந்தரவு போன்றவை சிலருக்கு இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இது உங்கள் வாழ்வு உரிமையை பேசக்கூடிய நாளாக இருக்கும். கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சியை மாணவர்கள் பார்ப்பாங்க. குறிப்பாக 10th +1 +2 படிக்கிற மாணவர்கள் பிஸ்னஸில் உள்நாட்டு வியாபாரம் சிறப்பாக. சிம்மராசி என்பர்களே, இதுவல்லவோ ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்ல போறீங்க. சந்திர பகவான் ஜென்மத்துக்குள்ள போறார். சிம்மராசினாலே ஒரு பரபரப்பு, ஒரு வேகம், ஒரு உத்வேகம். இன்னைக்கு அடிச்சு தூள் கிளப்புவீங்க. எல்லா காரியமும் வேகமாக நடக்கும். மனசுல ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் உடல்நலத்தை பார்த்துக்க வேண்டியிருக்கும். எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறதும் உங்களுக்கு நல்லது. சிலருக்கு கழுத்து வலி போன்ற பிரச்சனைகள் இன்னைக்கு வந்துட்டு போகும். இந்த நாள் உங்களுக்கு தனப்பிராப்தி நல்லா கொடுக்கும், மனோ தைரியம் நல்லா கொடுக்கும், பிஸ்னஸ் பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாக இருக்கும், திருமண பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் பகவான் தானே தெய்வம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்களே, அவ்வளவு அற்புதமான நாள். உங்க வாக்கு வன்மை பெருகும், வியாபார லாபம் கூடும், கல்வி லாபம் கூடும், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அதி அற்புதமான நாள். எதிர்பார்த்த ஒரு நல்ல நட்பு இன்னைக்கு கிடைக்க போறது. எதிர்பார்க்கிற வியாபார வரவு வந்து சேர போறது. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகம். 10ல் குரு, செவ்வாய் பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கார், சூரிய பகவான் ராசியில் உட்கார்ந்துருக்கார். ரொம்ப அற்புதமான நேரம். லாபத்தில் கேது. பல பேர் மருத்துவர்களாக உருவாகக்கூடிய நேரம். துலா ராசியில் தான் நிறைய பேராசிரியர்கள் உருவாவாங்க, நீதிபதிகள் உருவாவாங்க, மருத்துவர்கள், கைராசி மருத்துவர்கள் உருவாவாங்க. அப்படிப்பட்ட ராசி அது. ரொம்ப ராசியான மனிதர்கள் துலா ராசியில் பிறந்தவா. துலா ராசியில் பிறந்தாலே ராசியான மனிதர்னு பேர். என்ன சார் வாழ்க்கையில் அப்பப்போ பிரச்சனை வந்துட்டு நீங்கள் ராசின்னு சொல்கிறீங்களே? ஏன்னா உண்மை, வாழ்க்கையில் அப்பப்போ பிரச்சனை வரும். மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எவ்வளவோ திவ்யம் தான், தனி சிறப்பு தான் உங்களுக்கு. ஸோ எல்லா வல்லமையும் வரும். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். திருமணத்திற்கு வரன் தேடி வரும். பிஸ்னஸில் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் உண்டு. கல்வி, நல்ல ஞாபக சக்தி, நல்ல படிப்பாற்றல் பெருகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்க போகிறது. சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், சிலருக்கு தொழில் மாற்றம் ஏற்படும். சிலர் கல்வி நிலையங்கள் ஒரு இடத்துல எஜுகேஷன் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் ஜாயின் பண்ணலாமா, வேற கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா, அப்படிலாம் முயற்சி பண்ண போறீங்க. வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்குங்க, மிகச்சிறந்த லாபம். ஆனால் உங்களுடைய நகை, பணம் இவற்றை ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. திருடு போவதற்கு, நீங்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமே. இந்த உலகத்தில் யாரை நம்புறது, யாரை நம்ப முடியலைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப நல்ல நாள், மன மகிழ்ச்சியாக இருக்கலாம். கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு எல்லாருமே அன்பு காட்டுவீங்க. அதில் நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, குரு பகவான் பார்க்கிற அந்த பார்வை ஒன்று போதும். இன்னைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற போறீங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். வண்டி வாகனங்களை பார்த்து போயிட்டு வரணும். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணி ஆஃபீஸ்லேயே வெளியோ பேசக்கூடாது. அப்படி இருந்தால் இது நல்லதா. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளோடு எந்த பகையும் இல்லாமல் இருக்கணும். யாரெல்லாம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறாங்களோ அவர்களெல்லாம் உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இப்போ ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு நல்ல வரும். எதிர்பார்க்குற கடன் உதவி கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு யங்ஸ்டர்ஸுக்கு கிடைக்க போகுது. உங்கள் நல்ல நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். வெளிநாட்டு வாய்ப்புகள் பலருக்கு கூடி வரும். பிஸ்னஸ் திருப்திகரமாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இது
இந்த நாளில் சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் இந்த நாளில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சில எதிரிகள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணுவாங்க. எதை கண்டும் நீங்கள் கலக வேண்டாம், தைரியமாக இருங்கோ. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு துணை இருக்கார். உச்ச குரு உங்களை பார்த்துட்டு இருக்கார். இன்னைக்கு மிகச் சிறப்பான நாள், வெற்றிகள் பெறும் நாள், எல்லா காரியங்களிலும் வெற்றிகள் உண்டு. அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?